ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசு பக்கப்புறம் சிறகடி காசையில் தம்பி என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு இங்கே வம்பழுத்துப்பிட்டாரு. உடனே பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைங்கலாம் எல்லாம் சேர்ந்து வீடியோ எடுத்து இவங்க நெட்டில் விட்டுட்டாங்களாம். அதனால் பிரச்சனையை வாலண்டரியாக வாங்கி கட்டிட்டாரு. இப்படி போராடலாம் இப்படி பண்ணால் நான் என்ன தாங்க பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, நீங்கள் கோவம் கண்ணை மறைக்குது, நீங்கள் ஒன்று பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனால் வீட்டில் உள்ள பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அதனால் வரக்கூடிய வினையெல்லாம் அனுபவிக்கிறது அந்த பொண்ணுங்களும் தானே. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை, நேரமும் இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த நிலைமையிலே புருஷனை விட்டு கொடுக்காம இருக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது, விடிஞ்ச உடனே பார்க்கணுமே. அதாவது நம்ம முத்து இருக்காரு, தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா எல்லா வேலையும் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து வீடு பெருக்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்தோன்னே ஆனந்தப்படுறாங்க, பேரானந்தப்படுறாங்க. நீ தாயா நீ பேய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே குத்தி காமிச்சு பேச மீனாவுக்கு சுருன்னு ஏறிடுச்சுங்க. உடனே தூக்கி கீழே போட்டாங்க. 2 நாள் தானே லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க, கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அதுக்கான முயற்சி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்குறாங்க. கடைசியில் ஒன்றுமே முடியலங்க. உடனே மீனாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. சரி, இது எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பார்ப்போமே. எல்லாம் அவன் செயலுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணிக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க. இது தங்க நகைன்னு நினச்சி ஏமாந்து வாங்க போகுது. அதாவது இவங்கள்ட்ட நகையே அதை காசே இல்லை. கடைசியில் பார்த்தா தங்க நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக ஒரு நகையை கொடுக்க, இதை பார்த்தோன்னே கடன் வாங்கியாவது நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு நகை கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிடிக்கும். நகை ஆசை அதிகம்னு சொல்லிட்டு தூண்டி விட பார்க்குறாங்க. நம்பாதே உலகத்தை நம்பாதே. எத்தனை பாட்டு இப்படி போட்டாலும் இவங்க திறந்து போகிறதில்ல. கடைசியில் நம்பி ஏமாறதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி. நான் வாங்கிக்கிறேன் சிட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்குத்தானே உன் தலையில் மிளகா அரைக்க பார்க்குறேன், இது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.